ஜனநாயகம் திரைப்படம் தேர்தலுக்கு முன்பா அல்லது தேர்தலுக்கு பின்பா? இவர்களை வாய் வார்த்தையில நம்ம ஆச்சரியக்குறின்னு சொல்லக்கூடாது. இவர்களுக்கு நம்ம பட்டயமாகவே இவர்கள் ஆச்சரியக்குறிகள் தான் என்பதை நம்ம எழுதி கொடுத்துற விதமா தான் நான் எனக்கு தோணுச்சு. சென்சார் போர்டு என்பது அப்பட்டமாக தெரிகிறது. சென்சார் போர்டு என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அதாவது ஒரு வீட்டுல இப்ப 4 பேர் இருக்காங்கன்னா அதுல இருக்கின்ற அந்த பையன் ஒண்ணு தமிழ் புதல்வன் திட்டத்துல பயனடைவான், அந்த பொண்ணு புதுமை பெண் திட்டத்துல பயனடைஞ்சிருப்பாங்க, அந்த தாய்மார் காலை உணவு திட்டத்தின் மூலமாக அவங்க பயனடைஞ்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மகளிர் சுய உதவி குழு மூலமாக பயனடைஞ்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா விடியல் பயணம் மூலயமா பயனடைஞ்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலயமா பயனடைஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அங்க இருக்கிற ஓட்டு தாவேக்காக போகுன்றதை நாங்க கேட்கிறோம். அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு ஆச்சரியக்குறி. ஒரு மருத்துவமனை பக்கத்துல போயிட்டு விசில வச்சு ஊதி ஓட்டு போடுங்கன்னா அங்க இருக்கிற நோயாளிகளினுடைய நிலைமை என்ன ஆகும்? அவர் சொன்னார்ல, பாசிசம் அவர்களுடைய கொள்கை எதிரி. அந்த கொள்கை எதிரி இந்த சின்னத்தை அவங்களை ஒதுக்க சொல்லிட்டு அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களால இவ்வளவு பொல்யூஷன் உண்டாகுது, இவ்வளவு பாதிப்பு உண்டாக சொல்லிட்டு தேர்தல் நெருக்கத்துல, அதாவது அதே இளைஞர்கள் தான் இன்னைக்கு பிஎம் சார் ஏன் ஒரு வீடியோ போடலன்றதை கேட்டுட்டு இருக்காங்க. சிஎம் சார்னு சொன்னவரு ஏன் பிஎம் சார்னு வீடியோ போடலன்றத நம்ம சமீப காலமா சோசியல் மீடியால நம்ம நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். வாய்ஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இளம் பேச்சாளர் திரு அன்பில் ஆகாஷ் அவர்கள் இணைகிறார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் தேர்தலும் தேர்தலுக்கான சின்னமும் மிக பிரதான பொருளாக பார்க்கப்படும். அந்த வகையில இன்றைக்கு தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு கூட்டம் கூடும் போதே அவர்களுடைய அலப்பறைகள் தாங்க முடியாது. அப்படி இருக்கும் போது விசில் சின்னத்தை அவங்க கையில கொடுத்து அவ்வளோ கூட்டமோ விசில் எடுத்து ஒயின் ஊதி இருந்தா என்ன ஆகும்? அந்த இடம்ன்றத தேர்தல் ஆணையம் யோசிக்காம கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் இதெல்லாம் யோசிக்கணுமா? ஒரு சின்னம் ஒதுக்குறதுல இவ்வளவு கண்டிப்பாக. பின்ன அது எந்த மாதிரியான சின்னம்ன்றதை யோசிக்கணும்ல. அது உயிருள்ள பொருட்களை சின்னமா தராங்களா, இல்ல உயிர் இல்லாத பொருட்களை சின்னமா தராங்களான்றதை யோசிக்கணும். இப்போ விசில்ன்றதை பார்த்தோம்னா அதுல சவுண்ட் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, விசில் சின்னன்றதுனால விசில வாங்குவாங்க. அப்ப அவங்க ஒருத்தர் ஊதுனா பிரச்சனை கிடையாது. இல்ல பொதுச் செயலாளர் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஈசிஆர் ரோட்ல நிப்பாட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு விசில எல்லாம் ஊதுங்கன்னா. இப்போ அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு ஆச்சரியக்குறி. அந்த ஆச்சரியக்குறிகள் ஒரு மருத்துவமனை பக்கத்துல போயிட்டு விசில வச்சு ஊதி ஓட்டு போடுங்கன்னா அங்க இருக்கிற நோயாளிகளினுடைய நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் நடக்குமான்ற? கண்டிப்பாக நடக்கும் இல்லையா? இதெல்லாம் நடக்கலையே, மிகையா இருக்குன்ற. இப்பதானே சின்ன ஒதுக்கி இருக்காங்க, இதுக்கு மேற்பட்டதா தெரியும். இதை நம்ம இப்படியே ஒரு பார்வையில பார்க்கலாம். இன்னொரு பார்வையில அவர் சொன்னார்ல, பாசிசம் அவர்களுடைய கொள்கை எதிரி. அந்த கொள்கை எதிரி இந்த சின்னத்தை அவங்களை ஒதுக்க சொல்லிட்டு அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களால இவ்வளவு பொல்யூஷன் உண்டாகுது, இவ்வளவு பாதிப்பு உண்டாக சொல்லிட்டு தேர்தல் நெருக்கத்துல இந்த சின்னத்தை முடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய ஆசையாயிடும்? வாய்ப்பு இருக்குன்னு தான். எங்களுக்கு என்ன ஆசை? ஜெயிக்க போறது நாங்க, அப்புறம் எங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? இதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு போர்க்களம். அது தெரியாம அவர் இன்னைக்கு உள்ள மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. இல்ல விசில் சின்னம் அறிவித்த உடனேயே மக்கள்கிட்ட போய் சேருமான்ற கேள்விக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் எங்கள் தலைவர் பேசுற 2 நிமிடத்துல போய் சேர்ந்துரும் அப்படின்றாரு. அப்ப இத பாக்குறப்ப திமுக என்ன? அதாவது இன்றைக்கும் நாங்கள் சொல்கின்றோம், தாவேகா என்பது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட். புரியுதுங்களா? அவங்க வெறும் பேச மட்டும்தான் செய்வாங்களே தவிர பேசுறத நடைமுறைப்படுத்துறதோ, ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு நடைமுறைப்படுத்த போறாங்க. யாருக்கு ஆட்சி அதிகாரம் வருது? தாவேகாவுக்கு. அதுதானே இலக்கா இருக்க முடியும். ஒவ்வொரு கட்சிக்குமான இலக்கு முதல்வருடைய பதவி தானே. அதாவது பகல் கனவு அவங்க இன்றைக்கும் காண்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. முதல்ல நேத்து முந்தா நேத்தெல்லாம் ஒரு செய்தி என்ன வெளியே வருதுன்னா, தாவேகா தேர்தலை புறக்கணிக்க போகிறதுன்ற செய்தி எல்லாம் வெளியே வந்தது. திமுக ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா? நாங்க எதுக்குங்க சந்தோஷப்படணும்? நாங்க ஜெயிக்க போறது நாங்க, அப்புறம் எதுக்கு நாங்க சந்தோஷப்படணும்? சொல்றாங்க வீட்டுக்கு 1 ஓட்டு அல்லது 2 ஓட்டு உறுதி அப்படின்றாங்க தாவேகாவுக்கு. அதாவது ஒரு வீட்டுல இப்ப 4 பேர் இருக்காங்கன்னா அதுல இருக்கின்ற அந்த பையன் ஒண்ணு தமிழ் புதல்வன் திட்டத்துல பயனடைவான், அந்த பொண்ணு புதுமை பெண் திட்டத்துல பயனடைஞ்சிருப்பாங்க, அந்த தாய்மார்
காலை உணவு திட்டத்தின் மூலமாக அவங்க பயனடைஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மகளிர் சுய உதவி குழு மூலயமாக பயனடைஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா விடியல் பயணம் மூலயமா பயனடைஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலயமா வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அங்க இருக்கிற ஓட்டு வந்து தாவேக்காக போகுன்றத நாங்க கேட்கிறோம். இல்ல இன்றைக்கும் அந்த குடும்பங்கள்ல இருக்க இளைஞர்கள் மாணவர்கள் சொல்றாங்க இது எல்லாமே அரசாங்கம் எங்களுடைய வரி பணத்துல கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க பணத்துல கொடுக்கலையே, அதனால புதுசா வரவரை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது வந்து அதே இளைஞர்கள் தான் இன்னைக்கு PM சார் இன்றைய ஒரு வீடியோ போடலன்றதை கேட்டுட்டு இருக்காங்க. CM சார்னு சொன்னவரு ஏன் PM சார்னு வீடியோ போடலன்றத நம்ம வந்து சமீப காலமா வந்து சோசியல் மீடியால நம்ம நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியில வந்து அவங்களுடைய நிர்மல்குமார் அவர்களிடத்துல கேட்கும் போதும் அவர் வந்து சரியான பதில் சொல்லன்றதும் நம்ம வந்து அதுக்கான காணொலிகளை நேரடியா பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இளைஞர்களுடைய வாக்கு திரு விஜய் அவர்களுக்கு போகாது அப்படின்னு தவறான கணக்கை போடுறாங்களோ திமுக? அது தலைமை தான் வந்து முடிவு செய்யும். அதை பத்தி வந்து நாங்க எதுவும் பேச முடியாது. நீ களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இல்லையா சமூக வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல, அதாவது இளைஞர்கள் ஆதரவு, அதாவது வந்து அவர்கள் விசில் சின்னம் அறிவிச்ச உடனே பலரோட ஸ்டேட்டஸே மாறுது உடனே. அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மோட்டிவேஷனலா தான் இருப்பாங்களே தவிர டிசிப்ளினா இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மோட்டிவேஷன் என்பது கொஞ்ச காலத்துக்கு தான், டிசிப்ளின் தான் நீண்ட காலம். வந்தோடனே தாம் தூம்னு குச்சாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் அடங்கி போனாங்க. திரும்பி 2வது மாநில மாநாடப்போ தாம் தூம்னு குச்சாங்க, அப்புறம் அப்படியே அடங்கி போனாங்க. அப்புறம் அவருடைய ஒவ்வொரு சனிக்கிழமை அந்த நிகழ்ச்சி அப்போ வந்து தாம் தூம்னு குச்சாங்க, அதோட அமைதியாயிட்டாங்க. இப்போ லாஸ்டா ஒரு ஈரோடு சந்திப்புல தாம் தூம்னு குச்சாங்க, அதோட அமைதியாயிட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் வந்து தாவேக்கா என்பது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டா தான் இருக்குன்றதுனால அவங்க சோசியல் மீடியால மட்டும்தான் ஆக்டிவா இருக்க முடியும். ஒருத்தர் 10 அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு 10 அக்கௌண்ட்லயும் வந்து 10 பேர் லைக்கை போட்டு அதை வந்து ஏத்தி காட்டி நாங்க தான் சோசியல் மீடியால வலுவா இருக்கிறோன்றத காட்டிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால வலுவா இருக்கிறது மேட்டர் கிடையாது. தேர்தலை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்கி வேலை செய்யணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக அவர் என்ன குரல் கொடுத்திருக்காரு சொல்லுங்களேன்? குரல் கொடுக்குற திமுக எதிராக தான் அவர் பேசிட்டு இருக்காரே தவிர அதை ஏற்படுத்துறவங்களுக்கு அகேன்ஸ்டா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே பேசல. CM சார்னு சொல்லி வீடியோ போட தெரிஞ்சவருக்கு PM சார்னு சொல்லி வீடியோ போட தெரியும். PM சார்னு சொல்லி ஏன் போடணும்னா அவங்க தானே இப்போ வந்து CBI யாருடைய கையில இருக்குன்றது இந்தியா முழுவதும் அறிந்த செய்தி. அப்போது CBI வைத்து அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க, அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணாம தடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது வந்து இது திட்ட தெளிவா தெரியுது அவங்களுடைய கொள்கை எதிரி தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏன் கொள்கை எதிரிக்கு எதிராக வந்து அவரால் வாய் திறக்க முடியாதா? CBI மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லையா? அது ஒரு தன்னிச்சையான அமைப்பு நம்பலாம் இல்லையா விஜய் அவர்கள்? அது நம்பினதால தானங்க இப்ப போய் மாட்டிட்டு இருக்காரு. 16 மணி நேர விசாரணை, 100 கேள்வி. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்குன்னா வந்து 16 மணி நேர விசாரணை, 100 கேள்விகள். அந்த 100 கேள்விகள் 8 மணி நேரத்துல முடிஞ்சிட்டு இருக்கும். மீதி இருக்கிற 8 மணி நேரம் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிருக்கும். இல்ல உள்ள என்ன மாதிரியான மரியாதை அவருக்கு கிடைச்சிருக்கு? அது சொல்லட்டுமா? அதை சிம்பிளா சொல்லணும்னா, முதல் வாட்டி போகும்போது கருப்பு சட்டை, புரியுதுங்களா? ஆனா உள்ள குத்துன ஊம குத்துக்கு 2வது வாட்டி போகும்போது வெள்ளை சட்டை. இதுலயே தெரிஞ்சிருக்கும் உள்ள என்ன நடந்திருக்கும்ன்றது. காவி சட்டை போடல இல்லையா? அது வரைக்கும் லாபம் தானே. காவி சட்டை போட்டா அவருடைய, அதாவது வந்து நரி, ஆட்டுக்கு பின்னாடி நரி இருக்குதுன்ற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, அது தெளிவா தெரிஞ்சிடும். அதனால வந்து கருப்பு சட்டையில இருந்து வெள்ளை சட்டைக்கு மாறி இருக்காரு. கருப்புக்கு என்ன அர்த்தம்ன்றத நமக்கு தெரியும், வெள்ளைக்கு என்ன அர்த்தம்ன்றத நமக்கு தெரியும். இந்த ஊமக்குத்துன்றீங்களா? அது என்ன ஊமக்குத்து, என்ன நடந்தது? அதுதான் அந்த ஊமக்குத்து என்னன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை. கூட்டணிக்கு வரியா இல்ல CBI வச்சு இன்னும் நான் நெருக்கவான்ற ஊமக்குத்து தான் வந்து நாங்க அதை அப்படி சொல்றோம். CBI வச்சு என்ன பண்ண முடியும் விஜய்? என்ன பண்ணிட முடியும்? அதுதான் குற்றப்பத்திரிகையில பேரை சேர்த்து அவங்க தேர்தலே நிக்க விடாம பண்ணலாம்ல. அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்குல்ல இப்போ. இவரு அதுக்கு அவங்க கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, ஆதாரப்பூர்வத்தோட நான் சொல்றேன், வெளிவந்த செய்திகள், அதிகாரப்பூர்வ செய்திகளை வைத்து நான் சொல்றேன். முதல் கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் லேட்டா போனீங்க? இதுக்கான பதில் இல்ல. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியம் இல்லாத வாதங்கள். நிறைய வளைவு இருந்ததுன்றாரு. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத வாதங்கள். அரசியலுக்கு வந்து அவரை கத்துக்குட்டின்றோம்ல, அதை ஏன் சொல்றோம்னா இந்த மாதிரி பதில்களை வைத்துதான் நாங்க சொல்லி கொண்டு இருக்கின்றோம். அடுத்தது என்னன்னா, ஒரு மாவட்ட செயலாளரால அங்க வந்த கூட்டத்துக்கு தண்ணி பாட்டில் கூட அரேஞ்ச் பண்ண முடியலன்னா அது என்ன ஒரு கட்சி, அது என்ன ஒரு மாவட்ட செயலாளர், அங்க என்ன ஒரு நிர்வாகம் நடக்குதுன்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கும் பதில் கிடையாது. அடுத்து வரும்போது வந்து காவல்துறைக்கு நன்றி சொன்னவரு ஏன் போகும்போதும் அதுக்கு அடுத்த வந்து காவல்துறைக்கு வந்து அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு? அதுக்கான காரணங்கள் என்ன? அப்போ உங்களுக்கு சாதகமா இருந்தா நீங்க காவல்துறை வந்து பாராட்டுவீங்க, உங்களுக்கு பாதகமா இருந்தா காவல்துறை எதிர்ப்பீங்கன்னா இது ஒன்றும் உங்க வீட்டு டிபார்ட்மெண்ட் கிடையாது.
அவங்களுடைய நடவடிக்கைகளும் அவங்களுடைய விதி அவங்களுக்காக என்ன ஒரு அஜெண்டா ஒதுக்கப்படுதோ அதை தான் அவங்க பண்ண முடியும். உங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் அவங்களால பண்ண முடியாதுன்றத கேட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு திரு விஜய் போவதற்கு முன்னால் திரு ஆதவும் புஷ்யானந்தும் விஜயை பத்தின பல தகவல்களை சிபிஐ கிட்ட போட்டு கொடுத்ததாகவும் காட்டி கொடுத்ததாகவும் சொல்றாங்களே, உண்மையா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து மறைமுக அரசியல் கணக்குப்படி பார்த்தா கண்டிப்பா நடந்திருக்கும் தான் எல்லாம் அண்ணன் தாகன்னு சொன்னதா சொல்றாங்க. அதுதான் எல்லாமே வந்து நடந்திருக்குமா, அதாவது இந்த வந்து இது மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த அரசியல். இந்த ஆழ்ந்த அரசியல் கணக்குகளையும் இந்த ஆழ்ந்த வியூகங்களையும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக போட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆதவுடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நடந்த ஒரு பொதுக்கூட்ட மேடையில தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய கைது பற்றியும் கலைஞர் அவர்களுடைய கைது பற்றியும் இவர் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டதாகவும் அதற்கு விஜய் வந்து ஆதவை கூப்பிட்டு கண்டித்ததாகவும் எல்லாம் செய்தி நமக்கு வெளியே வந்தது. அந்த வகையில பார்க்கும்போது இது நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குன்றது வாங்கிட்டாரு விஜய் ஆதவ் அப்படி வேணா புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக ஆதவுக்கு இருக்கின்ற கனவு என்னன்னா, நம்ம திமுக இருக்கும்போது எம்பி சீட்டு கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அடுத்து நம்ம வந்து விசிகாவுக்கு போனோம், விசிகாலையும் எம்பி சீட்டு தர மாட்டேன்ட்டாங்க, வேற வழி இல்லாம இங்க சேர்ந்தோம். இங்க அவருடைய ஆசை என்பது பேராசையாக மாறி இந்த கட்சியை நம்ம அபகரிச்சுக்கணும். ஏன்னா அவர் கையில இல்லாத பணம்ன்றது இல்லை, அந்த கட்சியை நம்ம அபகரிச்சுக்கணும்ன்றத அவர் நினைச்சிருக்காரு போல. அதுக்கான நடவடிக்கைகள்ல அவர் இறங்கியிருக்காரு போல. அப்ப எல்லாமே நடந்திருக்கு, உள்ள காட்டி கொடுக்க கண்டிப்பாக நடந்திருக்கும்ன்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதிகாரப்பூர்வமா எதுவும் வெளியே வரல, ஒரு வியூக கணக்குப்படி ஆழ்ந்த அரசியல் வியூகங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சதுரங்கம் அரசியல், அடுத்தடுத்த காய்களை யார் நவுத்துவாங்கன்றது தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது இதுவும் நடந்திருக்கும்ன்ற மாதிரி உள்ள தோணுது. ஜனநாயகம் திரைப்படம் தேர்தலுக்கு முன்பா அல்லது தேர்தலுக்கு பின்பா? அது வந்து அவர்களோட நடவடிக்கைகளை பொறுத்து இருக்கு. அதாவது வந்து சென்சார் போர்டை வச்சுதான் அதை நம்ம சொல்ல முடியும். அது வந்து என் கையிலயோ இல்ல எங்களுடைய கட்சி சார்ந்தோ கேட்டால் எங்களுக்கான பதில் கிடையாது. அவர் சொன்னார்ல இந்த மாதிரி வந்து அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமானே. இப்போ சொல்ற விஜயன்னா பாயாசம் என்பது இனிக்கும். அதுதான் அந்த சென்சார் போர்டு விஷயத்துல எங்க தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்தது. பாயாசம் இனிச்சுது, ஆனா பாசிசம் இன்னைக்கு உங்களை வச்சு செஞ்சுன்னு இருக்கு. ஜனநாயகன் வெளியிடாமல் தள்ளி போனதுக்கு திமுக தான் காரணம்னு கடந்த காலங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல விஜய் ரசிகர்கள்லாம் எழுதிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் பாத்தீங்களா? கண்டிப்பாக பார்த்தோம். அதற்கு பின்பு வந்து அதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர்களை வாய் வார்த்தையில நம்ம ஆச்சரியக்குறின்னு சொல்லக்கூடாது. இவர்களுக்கு வந்து நம்ம பட்டயமாகவே வந்து இவர்கள் ஆச்சரியக்குறிகள் தான் என்பதை நம்ம எழுதி கொடுத்துற விதமா தான் எனக்கு தோணுச்சு. சென்சார் போர்டு என்பது அப்பட்டமாக தெரிகிறது. சென்சார் போர்டு என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அதாவது அவர்களுடைய கொள்கை எதிரியான பாசிசத்திடம் இருக்கு. அதுக்கும் பாயாச எதிரிக்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்றது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது அவர்கள் அதெல்லாம் பேசும்போது பார்த்தா அவர்களுக்கு பட்டயமாகவே நம்ம எழுதி கொடுத்துடலாம் நீங்க ஆச்சரியக்குறிதான்றத அந்த மாதிரிதான் வந்து எனக்கு தோணுச்சு. தேர்தல்ல பங்கெடுப்பாரா விஜய்? அது வந்து அவர்களுடைய உட்கட்சி விவகாரம், அதை பற்றி எங்களுக்கு கருத்து கிடையாது. விஜய மாட்டி விட்டது எடப்பாடி தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குங்க. ஒன்னு என்டிஏ கூட்டணி வர சொல்லுங்க, இல்லைன்னா விஜய முடிச்சு விட்டுறலாம் ஜனநாயகனோட அப்படின்னு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அது உண்மைதானா? அதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அது காலம்தான் சொல்லும். அதுவும் காலம்தான் சொல்லும். ஏன்னா வந்து அரசியல் எது எப்போ மாறும்ன்றது தெரியாது. மேபி அப்படி ஆனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க வலுவா இருக்கின்றோம். வருகின்ற 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். உதயசூரியன் vs விசில் அப்படி எதிர்பார்க்கலாமா? அதாவது உதயசூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாம பல சின்னங்கள் ஓடி இருக்குது. கடந்த தேர்தல்கள்ல பார்க்கும்போது உதயசூரியனுடைய வெப்பம் தாங்காம இலை கருகி போயிருக்கு, தாமரை வாடி போயிருக்கு, மாம்பழம் பிதுங்கி போயிருக்கு, முரசு கிழிஞ்சி போயிருக்கு. அப்படி நம்ம வந்து அடுக்கி கொண்டே போகலாம். சூரியனுக்கு விசில் அடிப்போன்றாங்க. யாருக்கு? சூரியனுக்கு நீங்க விசில் அடிக்க முடியாது. படத்துல வர மாதிரி சூரிய கதிர்கள் தான் உங்களை அடிக்க போகுது. நன்றி, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.